இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குழந்தைக்கு இதுக்கு முன்னாடியே கார்டியோல ப்ராப்ளம் இருந்திருக்கு. நடந்த ஆக்சிடென்ட்ல அது ட்ரிகர் ஆயிருக்கு. குழந்தை ரொம்ப ஷாக் ஆனதுனால ஆர்கன் டேமேஜ் நடந்து குழந்தைக்கு சிவியர் அட்டாக் வந்திருக்கு. குழந்தைக்கு அட்டாக்கா? பைத்தியம் மாதிரி பேசாதீங்க. ஒரு டாக்டர் மாதிரி நடந்துக்கோங்க. எங்க அவளுக்கு 10 வயசு தாங்க ஆகுது. இந்த வயசுல ஹார்ட் அட்டாக்னு பேசுறீங்க. நீங்க என்ன டாக்டரா? இங்க பாருங்க சார், நடந்ததை நாங்க சொல்லிட்டோம். உங்க குழந்தைக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் ரிப்போர்ட்ஸா எவிடன்ஸா இருக்கு. குழந்தைக்கு இருந்த பிரச்சனைய ஐடென்டிஃபை பண்ணாம இவ்வளவு நாள் இருந்தது உங்களோட தப்பு. டெஸ்ட்ல குழந்தைக்கு பிரச்சனை இருந்ததும் நாங்க குழந்தையோட அம்மா கிட்ட டீடைல்டா பேசிட்டோம். ஒரு நாள் அப்சர்வேஷன்ல வச்சாதான் இதோட சீரியஸ்னஸ் என்னன்னு சொல்ல முடியும்னு தெளிவா சொல்லியாச்சு சார். இதுக்கு இடையில அன்எக்ஸ்பெக்டடா குழந்தைக்கு ஃபிக்ஸ் வந்து அட்டாக் வந்திருக்கு. எங்களுக்கு மட்டும் இந்த குழந்தை இறந்து போயிடுச்சுன்னு உங்ககிட்ட சொல்றதுக்கு எங்களுக்கு என்ன ஆசையா? நாங்க எங்களால முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டோம். பட் குழந்தைக்கு அதை தாங்குற சக்தி இருக்குல்ல. We are sorry. என்னங்கடா கதை சொல்லிட்டு இருக்கீங்களா? நீங்க சொல்ற கதையெல்லாம் நம்பறதுக்கு வேற ஆளை பாருங்க. ஓகே ஓகே கூல். குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் தப்பா கொடுத்து குழந்தைக்கு ஏதோ ஆயிருக்கு. மறக்கிறதுக்கு நீங்க அதை இதையும் சொல்லி மழுப்புறீங்களா? சும்மா விட மாட்டேன். நல்லா இருந்த குழந்தைய கொண்டுட்டு டிராமா பண்றீங்களா? கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிற வரைக்கும் நான் உங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன்டா. உங்களுக்கு என்னடா சொல்றா? சொல்லு. விடுங்க. விடுங்க சொல்றேன். விடுங்க. விடுங்க மிஸ்டர். விடுங்க. விடுங்க. சார். என்ன மிஸ்டர்? ஏமேலே கை வைக்கிறீங்களா? நான் யாருன்னு தெரியுமா? நீ யார வேணா எடுத்துக்கய்யா. இங்க பாருங்க சார், டாக்டர்ஸ் நாங்க சென்டிமெண்டா யோசிக்க முடியாது. நடந்த உண்மையை சொல்லித்தான் ஆகணும். இறந்து போன குழந்தைய உயிரோட இருக்குன்னு சொல்ல சொல்றீங்களா? அப்பா தமிழ் கடவுளே, என் குழந்தை இப்படி பண்ணிட்டியே. யாரு கண்டு பட்டுச்சோ இத கண்ணால பாக்குறதுக்கா என்ன உயிரோட வச்சிருக்க. எம்மாடி, என்ன சுத்தி சுத்தி வருவியம்மா. இப்படி பேச்சு மூச்சு இல்லாம படுத்திருக்கே தமிழ். பாட்டி கூப்பிடுறேன், எந்திரடா கண்ணு, எந்திரி. கண்ணை முடிச்சு பாருடா தமிழ். மாமா பாரதி, ஏன் இப்படி உக்காந்துருக்க? நம்ம தமிழ வந்து பாரு, பாருமா. தமிழ் நம்மளை விட்டு போயிட்டா. வந்து பாருமா, உன் தங்கத்தை வந்து பாருமா. அவளை அனுப்ப மாட்டேன்னு சொன்னியே. எல்லாருமா சேர்ந்து உன்னை கட்டாயப்படுத்தி அவளை அனுப்பி வச்சமே. அதுக்கு இந்த கதியா? ஐயோ இதுக்கு மேல இங்க வச்சிருக்க முடியாது. பாக்குறவங்க இப்பயே பாத்துக்கோங்க. மார்ச்சரி கொண்டு போனோம். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாடியை கொடுப்போம். அப்புறமா வந்து வாங்கிக்கோங்க. சார் பாடியா? அவைய தமிழ்டா, தமிழ்டா. ராஸ்கல், இன்னொரு வார்த்தை அப்படி சொன்ன கொண்டே போட்டுருவா உன்னை. போடா தமிழே.
டாக்டர் என்னாச்சு? ஹாஸ்பிடல்ல ஆபரேஷனுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. உங்க போனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் ஓகே தானே? பிளான் படி எல்லாம் ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கு சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தையோட ஆம்புலன்ஸ் உங்க பொண்ணு அட்மிட் ஆயிருக்கிற ஹாஸ்பிடலுக்கு வந்து சேர்ந்துரும். குழந்தையோட இதயத்தை சர்ஜரி பண்ணி எடுத்ததும் உடனே பாடியை அனுப்பிடுங்க. ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்காக தான் சார் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா அப்புறம் இந்த ஹாஸ்பிடல்ல இழுத்து மூடிட்டு நாங்க போக வேண்டியதுதான். இங்க பாருங்க டாக்டர், உங்களுக்கு எந்த பிரச்சனை வராம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் எந்த பிரச்சனை வராம கரெக்டா பண்ணி கொடுக்க எல்லா ஏற்பாடையும் பக்காவா பண்ணியாச்சு. சர்ஜரி முடிஞ்சதும் நீங்க கேட்ட பணத்தோட பெருசா செட்டில் பண்ணிடுறேன். சார், இவ்வளவு பெரிய விஷயத்தை நான் பணத்துக்காக மட்டும் பண்ணேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்னோட இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கான லைசன்ஸ் உடனே கிடைக்கணும். நீங்க அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் சார். அதை பத்தி நீங்க கவலைப்படவே வேணாம். என் பொண்ணு உயிருக்கு முன்னாடி வேற எதுவுமே எனக்கு பெருசு கிடையாது. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்பா ஏமா இப்படி இருக்கிறாரு? மா பேசுமா. பாட்டி, நீங்க தீம் பார்க் போனீங்கன்னு சொன்னாங்க. என்ன ஏமா விட்டுட்டு போனீங்க? அம்மா பேசுமா. அம்மா நான் உன்கிட்ட தாமா கேக்குறேன். அம்மா பேசுமா. அம்மா என்கிட்ட நீ பேச மாட்டேங்கிற. ஏமா? உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்குமா. அக்கா எங்கம்மா? அம்மா பாட்டியும் அப்பாவும் ஏமா அழுகுறாங்க? அக்கா எங்கம்மா போயிட்டா? வீட்ல அக்கா இல்லாம போர் அடிக்குது தெரியுமா? அக்கா என்னை விட்டு தீம் பார்க் போயிட்டான்னு எனக்கு ரொம்ப கோவமா இருந்துச்சு. லட்சுமி பாட்டி தான் நீ என்ன மறுபடியும் கூட்டிட்டு போவேன்னு சொன்னாங்க. அடுத்த தடவை அக்கா, அப்பா, நானு, நீங்க, பாட்டி, மாமா எல்லாரும் போகலாம். அக்கா எங்கம்மா? எனக்கு அக்கா மேல கோவம் இல்லைன்னு சொல்லணும். அக்கா எங்க? அம்மா எழுந்திரிமா. அம்மா அதே தமிழ் தமிழ் அம்மா தமிழ்